இப்போ நம்ம ரைடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு. ஜம்முன்னு கிளம்பிட்டோங்க. மணி எத்தனை ராஜா? மணி எத்தனை? எல்லாம் எடுத்துட்டேன். 5:53. 6 மணி. 5:30. 4:45 கிளம்பலான்னு சொல்லி போட்டு 5:45 கிளம்புறீங்களா? வீடியோ எடுத்துடலாமா? இப்ப வேண்டாம், அங்க போய் எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, கிளம்பிட்டோம். என்ன நேரம் நம்ம ரூட்டு பார்த்தீங்கன்னா தாராபுரம், காங்கயம், சேலம், ஏற்காடு, பெருந்துறை வழிங்க. பார்த்தீங்களா, இவங்க நல்ல ஃபேமிலியா வாக்கிங் போறாங்க காலையிலேயே. பார்க்கர் லைட்டு பத்தாம ஃபாக் லைட் வேற. போதுமா? போதும். மீச பார்த்தீங்களா, வண்டிக்கு மீச முளைச்சிருக்கு. எனக்கே ஒன்னும் முளைக்கல, வண்டிக்கெல்லாம் முளைச்சிருச்சுப்பா. அடிச்சுவோமா? இல்ல வேணாம், போயில போயிரு. என்ன நடு ரோட்ல சிவப்பாம இருக்குது? ஏதோ போகுது, விட்டு அடிச்சுட்டு போகுது. கரெக்டாவே இல்லைங்க. பகல் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஹலோ மிஸ்டர் சூர்யான், கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்க. நீங்க எல்லாம் லைட் போட்டு வராங்க, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. பாத யாத்திரை தான்ப்பா வராங்க. பள்ளிக்கட்டு. ஐயோ, ஐயப்ப பட்டா. பழனியப்பா, ஞான பழனியப்பா, தமிழ் ஞான பழனியப்பா. காலையிலேயே நம்மளை டிவோர்ஸல் ஆழ்த்திடுறாயப்பா. ஏங்க பூரா மிஸ்டு தாங்க. ஜம்முன்னு ஒரு பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்தோம்னா நேரா சேலம் ஏறிடலாம். தல்றா தெரியலையே. டீசல்ரா? ஆமா அண்ணா, அது டீசல் தானே? நானே சொன்னேன்ல டீசல்னு. பாத்தீங்கன்னா 7 காலத்துங்க, உன்ன தாராபுரத்தையே தாண்டல. அங்க டீ குடிக்க ஒரு 1/2 மணி நேரம் பிரேக்கு, இங்க பெட்ரோல் பங்க்ல ஒரு 1/2 மணி நேரம் பிரேக்கு. ஹோட்டல் கொங்கு புரோட்டா ஸ்டால். போய் நம்ம வந்து காங்கயம் வழியை கண்டுபிடிக்கணும். மிரர் வியூ ஒன்று செட் ஆயிடுச்சு, இன்னொன்று செட் பண்ணணும். ரோடு மோசங்க, அநியாயத்துக்கு இருக்கு ரோடு. எவ்வளோக்கு எவ்வளோ திருப்பூர் வச்சுக்கு ரோட வரப்ப புகழ்ந்தனா இந்த எல்லா என்ன சொல்றது, எல்லா அப்ரிசியேஷனையும் இந்த ரோடு வந்து கெடுத்துருக்கு. பட் வந்து அந்த படத்துல சொல்ற மாதிரி பேச்சார் போட்டு வச்சிருக்காங்க. குளிருங்க
சின்னதான் சூரிய உதயம் வந்தாலும் பனிகாலம் குளிர் அடிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாத யாத்திரை நடந்து வராங்கப்பா. எங்க இருந்து வராங்கன்னு தெரியல. ஈரோட்ல இருந்து வருவாங்க போல தெரியுது. திரும்பி நல்ல ரோடு. பார்க்கவே வலுவலுன்னு இருக்குப்பா. என்ன ஊத்துறாங்க போல. ஆமாங்க, நேற்று நியூஸ் வேற பார்த்தேங்க. எனக்கு கரெக்டா எந்த ஊரும் ஞாபகம் இல்ல. ரோட்ல வண்டி ஆகி குட்டிச்சாமாங்க. பாவம், அதுல வேற 4 பேர் வலிக்கி விழுந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த ரோடு இருக்கு. வாருங்க, மிஸ்டுங்க. 8 மணி ஆகுது. போக மாட்டேன் கேட்க பார்த்தாரு. என்ன நடக்குவீங்க? வாரத்துல டங்கு போக பாருங்க. வாடா 110 கிலோமீட்டர். என்னது? என்ன இழுத்து பிடிச்சுக்குச்சு? காலை மணி 8 ஆச்சுங்க. அதனால டிராபிக்கா இருக்கு. பெருந்துறை போய் தான் போகணும். ஈரோடு இப்ப அரிசி ஸ்மெல் அடிக்குதுங்க. கேட்டு மில் அதிகம் போல. அரிசி ஸ்மெல்னா நெல்லு வந்து முடிப்பாங்கல்லைங்க, அந்த அரிசி உள்ள வந்து எடுக்க அந்த ஸ்மெல் அடிக்குது. நம்ம இப்ப புதுசா செட் பண்ண செட்டப் என்னன்னு பாத்தீங்கன்னா இதாங்க. ஒருவேளை கேமரா அன்னைக்கு மாதிரி கீழே போட்டு ஊட்டி பழமா போட்டு உடைச்சா மாதிரி உடைச்சிட்டோம்னா அதுல மாட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே வச்சிருந்தோம் போன்ல இது பண்ற மாதிரி. இப்ப அது வேணாம்னு சொல்லி இங்கே வச்சிருக்கோங்க. அதுக்கு நம்ம பேட்டரி சார்ஜர் இங்கே மாத்திட்டோம் திரும்பியும். அது நம்ம மொபைல் ஹோல்டரையும் இங்கே மாத்திட்டோம். ஏன்னா போன தடவை எல்லாம் கீழே விழுந்தப்ப வந்து கேமரா கீழே விழுந்தப்ப எல்லாம் கஷ்டமாயிடுச்சுங்க. நான் வந்து என்ன இருந்தாலும் ஒரு செட்டப் வந்து மாத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேங்க. இல்ல இதுவும் வந்து ஒட்டினது பிஞ்சிருச்சுன்னா அதுக்கு இருக்கு. அதை நான் வந்து பேக்ல வச்சிருக்கேங்க. இப்போதைக்கு மாட்டல. ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருக்கேன். நம்ம அந்த பழைய இது இருக்குல்ல அது, அதை எடுத்து மாட்டிட்டு கிளம்பிட வேண்டிதான். என்ன நடந்தாலும் அசைக்க முடியாதா அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சேங்க. ராம்கோ சிமெண்ட். இது எதுல நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம 3mm டேப்போட மேஜிக்ல நிக்குது. மார்னிங் சாப்பாடே சாப்பிடலைங்க. அதனால இங்கேயே நிறுத்தி ஒன்னும் அந்த பொட்டிய அது என்ன பத்திய சோறு பத்திய சாப்பாடுறதா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. உன்னையாவது நான் ஸ்டாப் பண்ணுவோமான்னு பார்க்கலாம். ரோடு நல்லா இருக்குப்பா. வியூ சூப்பரா இருக்கு. ஹில்ஸ்ன்னு நினைக்கிறேன். திடீர்னு ஹில் ஆரம்பிச்சிருச்சுங்க. அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மூமெண்ட். அண்ணா பெருந்துறை எப்படி போறது? லெஃப்ட் ரைட் போய் 2 ரோடு பிரிய. லெஃப்ட் ரைட் 2 ரோடு பெரிய இடத்துல திரும்பி ரைட். லெஃப்ட் எடுத்துங்க. ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போயிடுங்க. 2 ரோடு பிரியும். அதுல லெஃப்ட். சரி சரி, தேங்க்ஸ்ங்கண்ணா. அவங்க ஸ்லாங் நல்லா இருந்துச்சுங்க. என்னப்பா சின்ன பாலமா இது மேல? ஆதி காலத்துல போட்டதோ இருக்கலாம். நல்ல ரோடுங்க. இந்த ரோட்ல தான் ஸ்பீடா போக முடியும்.
ஆனா என்ன அங்கங்க சட்டு போட்டு விட்டுருக்காங்க, குறுக்கையான வந்தானா அடிச்சு அப்படியே குப்பரக்கா அடிச்சு கொடுக்க வேண்டியதான், எலும்பு கூட தேராது. கரெக்டான வழிதாங்க, நல்ல ஹைவே. இப்படிதாங்க கேரளா போகும்போது, ஆமா இது எங்க கோயம்புத்தூர்ல போய் நாங்க ஏறணும் கேரளா, அதே ஹைவே தான் நினைக்கிறேன், இப்படியேதான் தெரியுது பாக்க. ஆனா இது சூப்பர் ஹைவேங்க, முதல் ட்ரிப் இந்த ஹைவேல தான் ஏறணும். பாலமா, ஐயோ கண்ணாடி பார்க்கணும்பா, பயங்கரமா போட்டிருக்காங்க ரோடம்னா, அதான் இருக்கு எங்கன்னே பட்டு போல. தண்ணி மட்டும் ஃபுல்லா போச்சுன்னா மாசா இருக்குங்க, அருமையான ஸ்பாட், வேற எதுவுமே இல்லை. இந்திய அரசின் தூண். யோ ராஜா, நீ தாண்டா டிரைவர், உன்னை வச்சுதாண்டா ஓட்டணும். எப்படி இவ்வளவு அழகா பார்க் பண்ணிருக்கீங்க, இல்ல புரியல. ஹைவேல விடுங்கப்பா, என்ன ஜாலியா போயிட்டு இருந்தேன், என்ன புத்தி இப்படி வச்சிருக்கீங்க, அவன்டா பேத்து போட்டிருக்கிறது எல்லாத்தையும் அழக்கண்ண. அப்பாடி ஹைவே கனெக்ட் ஆயிடுச்சுடா, டைவர்ஷன் நன்றி. இவங்க பேத்தா நடுவுல போட்டு வச்சிருக்காங்க ஓட்டைய. லெஃப்ட் வரும்போது அங்க பயமா கிடக்கு, ரைட் வரப்ப கூட போயிடலாம், லெஃப்ட் வந்து பக்கு பக்குன்னு அடிக்குதுங்க. கேமரா சார்ஜ் இருக்குப்பா, இன்னும் பிரச்சனை இல்லை. இது என்ன இண்டஸ்ட்ரி, ஆனா மிஸ்டுங்க, இண்டஸ்ட்ரியே மிஸ்டுப்பா, இண்டஸ்ட்ரியா மிஸ்டுனா அவன் பாத்துங்க கிளைமேட் எவ்வளவு சில்லுன்னு இருக்கணும். சேலம் சிட்டி ரீச்சரு, எனக்கு தெரிஞ்சு சேலம் சிட்டி ரீச்சரு. சேலம் சிட்டியா டவுனா, நல்ல வட்டமா போட்டிருக்காங்கப்பா ரோடு. ரீச்சடா, சேலம் வந்துட்டோம்டா, சேலம் வந்துட்டோம்டான்னு. கரெக்ட் ரூட்டா? கூகுள் மேப்பை நம்பி போயிட்டு இருக்கோங்க. ஆனா இந்த சைடு ஏற்காடுன்னு போர்டே எங்கேயுமே போடல, நானும் பார்க்கவே இல்லை. வால்வோ பஸ்ஸுங்க, எவ்வளவு பெரிய பஸ் பாத்தீங்களா, மாசா இருக்கு.
இங்க இருக்குடா. மேம்பால ஏறணுமான்னு பாரு. இப்ப வந்த மாதிரி தாங்க பிரச்சனை எனக்கு. மேம்பால ஏறணுமான்னு பாரு ராஜா. இப்ப இப்படி கீழே விழுகல அது. இல்லைங்க, சேஞ்ச் எது கையில வச்சிருக்கியா? சரி, இங்க இருக்கீங்களா? நாங்க வாங்கிட்டு வரோம். இங்க இருக்கீங்களா? இருங்க வரோம். கொடுத்துறோம். வாட்டர் கேனா இருக்குதா? ரூட்டு பாருடா, ரூட்டு பாரு. அருமைடா, வழி மயிறு மாதிரி சொன்னடா. 4 ரவுண்டானா இருக்கிறா வர வழியில. நான் மாட்டத்தலைவருக்குள்ள விடுது எல்லாம் கொண்டு கொடுத்து ஒரு சிக்னல் தானே 10 சிக்னல் வர வழியில. ஒவ்வொரு பக்கம் லெஃப்ட் எடுக்க முடியுமா? மூடிட்டு ஏற்காடு போற வழியில மேப்பரை ஓட்டு வச்சிருப்பேன். இவன் என்ன சொன்னா தெரியுமா என்கிட்ட? இங்க ஒரு சிக்னலு அங்க வந்து மாடு ரவுண்டானா இருக்கும், ரைட் அங்க லெஃப்ட் எடுக்கணும்னா. நான் வந்து முதல் ரவுண்டானா இருந்துச்சு, சுத்தி சுத்தி பாக்குறேன் மாட்டக்கான். அங்கேயே 4 தடவை சுத்திட்டு இங்கிட்டு வந்தான். பார்த்தா 10 சிக்னலுக்கு மேல லைனா இருக்குது. இங்கதான் நாங்களும் சிக்னல்ல நிக்கல. ஒரு சிக்னல் நிக்கல. நான் தப்பே சொன்னேன். நான் பெங்களூர் இதுல படிக்கையில போயிட்டு இருக்கேன், சிட்டிக்குள்ள போகல. நாங்க இப்படி போயிட்டு வந்துடும்டா. அவன் திருப்பி என்கிட்டே சிட்டிக்குள்ள போகாதீங்க, பெங்களூர் இதுலயே வாங்க அப்படிங்கிறான். அதானே நாங்களும் சொல்றோம். நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க பின்னாடி இருக்க ஃபேக்டரி லொகேஷன் அனுப்புறீங்க. அது ஒன் வே சூப்பரா இருந்துச்சு. இங்கதான் ஒண்ணு தொலைஞ்சது, இன்னொன்னு ஹைவேல, பெங்களூர் ஹைவேல நிக்கவே இல்ல. 1 மணி நேரம் 54 நிமிஷம் நான் ஸ்டாப் ரைடு. சரி, ஏற்காடு வழி எங்க விண்டவே இல்லையா? தற்கொலை மேப் போடு எதுக்கும். காவாசக்கி தெரியும்டா. பைக்ல இப்படி பின்னாடி உட்காந்து போயிட்டு இருந்தான். இந்த பக்கம் பார்த்து பார்த்தேன். அவங்க அங்க நின்னுதான் போனாங்க. நான் இங்க அப்படிதான் அடிக்கடி கைய காட்டுறது. இப்ப கிளவுஸ் கொடுக்காதா வேணுமா? சரி போட்டுக்க. சார்ஜ் போடாம சார்ஜ் முடிஞ்சு. இது எப்படி போடுவோம்? சரி வச்சுக்கோ போட்டுக்கோ. போலாமா? ஏய் போலாமா? என்ன பைக்கு அது? என்ன பைக்கு? ஜிக்ஸர். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன தெரியுது? பாரு, அப்படித்தான் இருக்கும். ரூம் தரணும். இறங்கி வீட்டுக்கு போடா. இறங்கி வீட்டுக்கு போடா. நீ ஆமாண்டா.
கரெக்டா ஏறிட்டேன் தீபக். 27 கிலோமீட்டரியா? ஆமா. ஏற்காட்ல பீச் இருக்குமான்னு கேக்குறாங்க. பீச் இருக்குமா? ஆமாண்டா. இதான் ஏற்காடு. ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. டூ வீலர் ஃப்ரீ. அவ்வளோதாங்க, மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். முதல் பெண்டு. ஃபர்ஸ்ட் ரைடு ஒரு சிட்டில அப்படித்தானா ஏற்காடு? இவ்வளவுதான் ஹைட்டா? நான் கூட கிறிஸ்மஸ் டே ஒன்றுமே ரொம்ப கூலிங்கா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஓட்டருக்கு முன்னாடி கார் வாங்குறேன். சொப்பன சுந்தர் வண்டி வாங்கிடலாம். அப்படியா இருக்கும். அட்வென்ச்சருங்க. மாசா போறாங்க எல்லாம் புது பைக் அட்வென்ச்சரு. அது போடா பின்னாடி இந்த போராடி கையெல்லாம் திரும்பி ஜில்ல ஆரம்பிச்சிச்சுங்க. கிளைமேட் மேல வர வரதான் நச்சுன்னு இருக்கு. ஆனா செம்ம பெண்டுங்க. இப்பதாங்க த்ரில்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி மொக்கையா இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப நல்லா இருக்கு. அத்திலும் சைக்கிள் எப்படிதான் அழுத்துறாங்களோ. பாருங்க, எல்லாமே வந்து கேடிஎம் அட்வென்ச்சர் மாடலு, ஆர்சி ஜம்முன்னு இருக்கு பார்க்கவே. இங்க பாருங்க அம்மாளு எப்படி இங்க பாரு. ஃபர்ஸ்ட் கியர்ல தான் ஏறுன்னு சொல்ல மாட்டியா? நான் செகண்ட்ல போட்டு படக்குன்னு ஆஃப் ஆகுது. இது அப்புறம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கியர்ல தான் ஏறு அப்படின்னு. வண்டி கொடுத்தா எல்லாம் சொல்லணும். ஸ்லோ பண்ணா வந்தா செகண்ட்ல ஏறிரும். ஸ்லோ பண்ணா அப்படினா ஃபர்ஸ்ட் 20க்கு மேல போச்சுனா செகண்ட் ஏறும். ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் க்ளவுஸ். இந்த இது அவுட் டக்குன்னு டக்குன்றா. இருடு. ஆமா. ஹேர்பின்ல வந்து ஃபன் பண்ண. ஹேர்பின்ல வந்து ஒத்த கையை விட்டுட்டு க்ளவுஸ் கூட கொடுத்துக்கிறீங்க. இது யார் வண்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி வண்டிங்க. அவங்க அதாவது அவங்க டேடியோட வண்டி யூனிகான். இப்பதாங்க ஏற்காடு ரைடு த்ரில்லிங்கா இருக்கு. இவ்வளவு கஷ்டமான பென்ஸ்லாம் இந்த ஹில் ஸ்டேஷன்ல இருக்கு. ஆரம்பத்துல நானே சொன்னேன் மத்த ஹில் ஸ்டேஷன் மாதிரி எக்ஸைட் இல்லைன்னு. பட் இது போக போக எக்ஸைட் வருது. நல்லா இருக்கு. கை பிடிச்சிக்கு. இல்ல ரிசார்ட் இல்லைங்களா? ரூம் புக் பண்ணோம்.
ரூம் ஃபுல் ஆயிடுச்சாமாங்கண்ணா? ஆமா. என்னடா இது என்ட்ரி டிக்கெட் போட்டுக்கலாம். யாருக்கு தெரியும் வா. ஆமா 2 வீலர்ஸ் போட்டு 4 வீலர்ஸ் டிக்கெட் என்ட்ரி டிக்கெட்டா தான். அது வேணாம். ஹோட்டல் தமிழ்நாடு இந்த பக்கம் போட்டுருக்கலாம். எங்க அங்க இது போட்டுருங்க. அது திரும்ப அங்கடா அண்ணா பக்கத்துல ரூம் ஸ்டே எதுவும் இருக்குமாண்ணா? எல்லா ஹவுஸ்ஃபுல்லா இருக்குங்களா? சரி சரிண்ணா. இதுல மேல போனா இருக்குங்களா? சரி அங்கிட்டு பாத்துட்டோங்கண்ணா. அதான் இங்கிட்ட எதுவும் இருக்கானுங்க. சரி ஓகே. சரி தேங்க்ஸ்ண்ணா. இதுக்குத்தான் நான் சொன்னேன் காலையில கிளம்புங்கடா எவனாவது கேட்டீங்களா? இங்க ஒரு ரெசார்ட் இருக்கு. இது கேட்போம். இல்லடா பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டு மனசாட்சியோட பேசுறாடி. இதை பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் மாதிரியாடா இருக்கு. பெரிய ஏரியா. பேருந்து நிலையம். பிஎஸ்என்எல் ஆபீஸ் எங்கேன்னு பாடுறா. பின்னாடியே வா. நல்லா இருக்கு. ஸ்பீட் பிரேக்கர் இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வச்சு விட்டுறோம். ஆமா இந்த ப்ளூ கலர் வீடு இதா இங்கதான் தெரியல. ஹலோ பிரதர் போயிட்டீங்களா? அந்த வீட்டுக்கு கீழே தான் நிக்கிறோம். அங்க பாருங்க முன்ன கொஞ்சம் முன்னாடி பாருங்க. அதுக்கு அந்த வீட்டை ஒட்டினா அப்படியே பாருங்க ஒரு மஞ்சள் கலர் பில்டிங். ஆமாங்கண்ணா. அதுதான் ஒரு பெரிய இருப்பாரு. சரிண்ணா சரி பாத்துட்டோங்க. நீங்க ரூம் பாருங்க. ரெண்டு பேருக்கு சின்ன ரூமே பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் வரும். உங்களுக்கு 3000 ரூபாய் பண்ணி தரேன். சரி என்ன ராம் சின்னல்னு சொன்னதுனால என்னன்னு பாக்குறேங்கண்ணா. பாருங்க ரூம் பாருங்க.